நேற்று சரியான சந்தோஷம் தான், சரியான சந்தோஷம். நேற்று காலையில் ஒரு ஃபோன் வந்தது. யாரா ஃபோன் பண்ணுறதுன்னு பார்த்தா சத்தி பஸ் கம்பெனிலேருந்து போகணும். என்னடா அப்படின்னு பார்த்தா பஸ் ஓட்டருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நம்மளுக்கு ஒரே சந்தோஷமுங்க. சளி பிடிச்சி தொலைஞ்சிச்சுக்க, தொண்டை பூரா தொண்டையில நிற்குதுங்க. அதனால அதான் பேச முடியல. சரியான சந்தோஷங்க நேற்று. அப்புறம் நானும் வேகமாக போனேன். ஏற்கால கோபாலமும் மணியும் வந்தானுங்க. என்னடா இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குன்னு கேட்டானு. ஒன்றும் இல்லைடா பஸ் ஓட்டருக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னாங்க. பஸ் ஓட்டருக்கு கூப்பிட்டுக்கிறானா? யாராவா அந்த மாதிரி ஏமாந்தவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை ஏமாந்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் நான் பஸ் ஓட மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். பஸ் நீ ஓட்டுறது எங்களுக்கு தெரியாதாடா, என்னோட வீடியோ பார்த்து இப்போ தாண்டா சிரிச்சு போட்டு வந்துக்கிற அப்படின்னானுங்க. என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டேன். பாடுறா நீயே பாடுறா அப்படின்னு கேட்டு செல்ல காமிச்சானுங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. எந்த பஸ்ல வாங்கிக்கிற? இங்க பஸ்வே காணா. நம்மளுடைய பஸ் பஸ்ரா உட்காரியா உட்கார்ந்தானே பஸ் ஓட்ட முடியும். எந்த பஸ்ரா? இதா இந்த பஸ்ஸா? ஆமா. கையில தூக்காத உடைஞ்சு போயிரு. இந்த பஸ் தான ஓட்டுறதா? ஆமா. நானும் அவன் எவ்வளவு கஷ்டம் 10 லட்சம் போய் வாங்கி வச்சிருக்கேன். எங்க வாங்கிட்டு வந்தீங்க? சத்தி மார்க்கெட்ல. 10 லட்சம் போட்டு. 10 லட்சம் போட்டு. சத்தி மார்க்கெட்ல. இது வந்து 8 போட்டு காமிக்கணும் நானே. அத உள்ள உட்கார்ந்து ஓட்டுப்பா. பாத்தீங்களா? இதைத்தான் காமிச்சிட்டு இந்த பஸ் ஓடி போறா நீ. ஊர் ஜனங்க எதாவது நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் முடிச்சு போட்டு போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இன்சல்ட் பண்ணி போட்டானு கோவால். ஆமாங்க மக்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து இந்த வண்டி ஓட்டுறது நான் செய்யப்பட்டு வருவனோ வரமாட்டேன்னு சொல்லுங்கள். எப்பவுமே பொம்மை வண்டி காமிச்சு இது ஓட்டத்துக்கு தான் சரிப்பட்டு வரும்னு எல்லாரும் அன்றைக்கி கேவலமாக பேசுகிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், வண்டி ஓட்டுக்கு சரிப்பட்டு வருவோன்னா வரமாட்டோன்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? ஒருத்தர் போய் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம